இந்தியாவுல கிட்டத்தட்ட 2 வருஷத்துல 8 மில்லியன் ஆண்கள், அதாவது 80 லட்சம் ஆண்களுக்கு கட்டாயமா கருத்தடை பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கும் பண்ணிடுறாங்க. மொத்தத்துல இதனால பாதிக்கப்பட்ட மக்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா 1,10,00,000 பேர். சொல்ல போனா 11 மில்லியன் மக்கள் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஓகே, இதை எல்லாத்தையும் விட ரொம்பவே கொடுமையான ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஹரியானால நடந்த உட்டாவா அப்படிங்கிற கிராமத்துல 15 வயசுக்கு மேல உள்ள பசங்க முதற்கொண்டு எல்லாருக்கும் 60 வயசு வரை இல்லை எல்லா ஆண்களுக்கும் கட்டாயமா இந்த கருத்தடையை பண்ணியிருக்காங்க. எதுக்காக இதெல்லாம், என்ன பிரச்சனை, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்றேன், நல்லா தெரிஞ்சுவாங்க. எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி அறிவிச்ச காலகட்டத்துல தான் இது நடந்துச்சு. இந்த எமர்ஜென்சி எதுக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 1971 இந்திரா காந்தி உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற ரபேலி அப்படிங்கிற ஒரு தொகுதியில போட்டியிடுறாங்க. அந்த தேர்தலில் அவங்க அப்போ வின் பண்றாங்க. ஓகேயா, அவங்க வின் பண்ணது செல்லாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆப்போசிட்டா போட்டி இருப்பாங்கல்ல, ராஜ நாராயணன் அப்படின்னு சொல்லப்படுறவர் வந்து என்னன்னா ஒரு வழக்கு போடுறாரு. இவங்க வந்து முறைகேடா ஜெயிச்சிருக்கிறாங்க, இந்திரா காந்தி ஜெயிச்சு செல்லாது அப்படின்ட்டு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வழக்கு போடுறாரு. நீதிமன்றம், அலகாபாத் உயர் நீதிமன்றம் இந்த கேஸை எடுத்துட்டு விசாரிக்குது. ஸோ இவங்க முறைகேடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு, இந்திரா காந்தி அவங்க எலெக்ஷன்ல முறைகேடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு அவங்கள எலெக்ஷன்ல 6 வருஷத்துக்கு போட்டியிடக்கூடாது. அது மட்டும் இல்லாம 1970 நடந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அலகாபாத் உயர் நீதிமன்றம் தீர்ப்பு சொல்றாங்க. ஓகே, 1971 நடந்த எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட 4 வருஷம் இவங்க ஆட்சியில் இருந்துட்டாங்க. 5வது வருஷம் இருக்கணும். பட் அதுக்குள்ள என்னாச்சு அப்படின்னா வழக்கு தீர்ப்பு வந்துருச்சு. ஓகேயா, இது தீர்ப்பு வந்தனால பாத்தீங்க அப்படின்னா இவங்களால இன்னும் ஒரு ஆட்சி பண்ண முடியாது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த டைம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குழப்பம் அப்படின்னு உள்நாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா எமர்ஜென்சி அறிவிக்கிறாங்க. 1975 இருந்து 77 இந்த காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா அப்போதைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி எமர்ஜென்சி அப்படிங்கிற ஒரு பீரியடை கொண்டு வராங்க. இந்த எமர்ஜென்சி பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னா பொதுமக்கள் யாருமே பாத்தீங்க அப்படின்னா ரோட்ல 4 பேர் நடக்க முடியாது, கூட்டமா போக முடியாது, நிறைய மக்களோட உரிமைகள்லாம் பறிக்கப்பட்டுச்சு. அதே நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னா இந்த அரசுக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க எல்லாருமே தூக்கி போட்டு ஜெயில போட்டாங்க. பத்திரிகைகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா உண்மையான செய்திகளை மேக்ஸிமம் எழுதவே முடியாது. அந்த அளவுக்கு தணிக்கை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த என்ன சொல்றது, சென்சார் சர்டிபிகேட் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி நீ ஆட்சிக்கு எதிராக எழுதக்கூடாது வைக்கக்கூடாது ஓவரா அடக்குமுறை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால பாத்தீங்க அப்படின்னா மக்கள் பலருமே கோபத்தில் இருந்தாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இவங்க அமெரிக்கா, வேர்ல்டு பேங்க், வெஸ்டர்ன் ஆர்கனைசேஷன் சொல்லப்படுற சில மேற்கத்திய நிறுவனங்கள் இவங்கெல்லாம் நிதியுதவி அளிச்சு இந்த திட்டத்தை கொண்டு வராங்க. அதாவது குடும்ப கட்டுப்பாடு திட்டம். இது அந்த காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா கட்டாய கருத்தடை திட்டம் அப்படின்னா இதை வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு இவங்க வேலை பார்க்குறாங்க. இந்த திட்டத்தை செயல்படுத்தணும் எப்படியாவது, இந்த திட்டத்தை எப்படியாவது செயல்படுத்தி சக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க இதுக்காக பாத்தீங்க அப்படின்னா டார்கெட் எல்லாம் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது எப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டாக்டர் இத்தனை ஆண்களுக்கு இந்த கருத்தடை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்படி அதையும் பண்ணாதவங்க, அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணாதவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சேலரியை பெண்டிங் வைக்கிறது, அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா அவங்கள சஸ்பெண்ட் பண்றது, டிஸ்மிஸ் பண்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்க பார்த்து வச்சுக்காங்க. அதாவது ஆண்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா வாசக்டமி அப்படின்னு சொல்லப்படுற கருத்தடை ஆபரேஷன் பண்றாங்க. இது பாத்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு ரொம்பவே எளிது. இதனால பாத்தீங்க அப்படின்னா பெரிய செலவு கிடையாது, சிக்கல் கிடையாது, ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால ஆண்களை பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8 மில்லியன் ஆண்களுக்கு இதை பண்ணிடலாம். ஆனா பெண்கள் அப்படி கிடையாது. பெண்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டியூபெக்டமி அப்படின்னு சொல்லப்படுற கருக்குழாய் தடை சிகிச்சை. ஓகே, இந்த சிகிச்சையை பண்றதுக்காக பெண்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய சிக்கல் இருக்கு. அதே மாதிரி நிறைய சிக்கல் இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா நிறைய செலவும் ஆனிச்சு. ஸோ இதனால பெண்களை அந்த அளவுக்கு பெருசா பண்ணல, குறைவாகவே பண்ணிட்டு இருந்தாங்க இந்த கட்டாய கருத்தடைய. ஓகேயா, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாத்தீங்க அப்படின்னா மக்கள் பலருமே கோவத்துல இருந்தாங்க. ஹரியானால உட்டாவா அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருக்கிற ஆண்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா நைட்டு போலீஸ் ரவுண்ட்ஸ் வராங்க. ரவுண்ட்ஸ் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர்ல அலோட் பண்ணிட்டே வராங்க. இந்த சவுண்டை கேட்டு என்னன்னா அங்க இருக்கிற ஆண்கள் பலருமே பாத்தீங்க அப்படின்னா வீட்டை விட்டு ஓடுறாங்க. அவங்க ஓடி காட்டுக்குள்ள ஓடுறாங்க, ஊரை விட்டு ஓடணும்னு ஓடுறாங்க. எப்படியாவது தப்பிச்சா ஓடுவோம், மாற்றணும் அப்படின்னு நம்ம வாழ்க்கையே போச்சு அப்படின்ட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஓடுறாங்க. இப்படி ஓடுறவங்களை பிடிச்சு கொண்டு வந்து சுகாதாரம் இல்லாத ஒரு இடத்துல வச்சு அவங்களுக்கு இந்த ஆபரேஷனை பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்படி தப்பிச்சு ஓடாம வீட்டுக்குள்ள இருந்து மாட்டிக்கிட்டவங்க, ஊருக்குள்ள மாட்டிக்கிட்டவங்க எல்லாம் கொண்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் இதே மாதிரி அறுவை சிகிச்சை பண்ணி முடிச்சிடறாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா 15 வயசுக்கு மேற்பட்ட எல்லா ஆண்களுக்கும் கிட்டத்தட்ட 60 வயசு வரை இருக்கிற 15 வயசுல இருந்து 60 வயசுல உள்ள எல்லா ஆண்களுக்கும் இந்த கட்டாய அறுவை சிகிச்சையை பண்ணிடுறாங்க. ஹரியானாவில் இருக்கிற உட்டாவா அப்படிங்கிற இந்த கிராமத்துல
அறுவை சிகிச்சை பண்ணதுல பலருமே பாத்தீங்க அப்படின்னா இப்போ, அதாவது இப்ப 2025 இதுவரை எல்லாருமே இறந்தாங்க. ஒருத்தர் மட்டும் தான் உயிரோட இருக்காரு. இந்த அறுவை சிகிச்சையால பாதிக்கப்பட்டார். அவராலதான் அவர் பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தினு அப்படிங்கிறது அவர் பேரு. அவர் தான் இப்போதைக்கு இதோட ஆதாரமா இருக்காருன்னு சொல்லி அல் ஜீரா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நியூஸ், ஒரு பத்திரிகை இணையதளத்துல இதை பத்தின ஒரு ஆர்டிகளை படிச்சேன். ஸோ அப்போ படிக்கும் போது தான் இதை பத்தின ஒரு நியூஸ் சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ அதனாலதான் இந்த வீடியோ மேக் பண்ண நினைச்சு வீடியோ மேக் பண்ணேன். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கனவுகளோட இருந்திருப்பான். கல்யாணம் முடிக்க போறோம், குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாகவே குடும்ப கட்டுப்பாடு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 2 குழந்தைகள் இருந்தா போதும், அதுக்கப்புறம் குழந்தைகள் பெற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குடும்ப கட்டுப்பாடை ஒரு கொள்கையா கொண்டு வந்தாங்க. பட் இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா முறைகேடா டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு முறைகேட்டுல 15 வயசு பையனையும் கொண்டு போய் அவனுக்கும் இந்த வாசட்டமி அப்படின்னு சொல்லப்படுற இந்த கருத்தடையை பண்ணி விட்டு அவனோட சந்ததியையே ஒட்டுமொத்தமா முடிச்சிட்டாங்க. ஒரு வருஷத்துல 1976 இந்த ஒரு வருஷத்திலே பாத்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு 6.2 மில்லியன் ஆண்களுக்கு இந்த கருத்தடை பண்ணிருக்காங்க. அதாவது சொல்லணும் அப்படின்னா 60,20,000 ஆண்களுக்கு இந்த கருத்தடையை ஒரு வருஷத்துல பண்ணி முடிச்சிருக்காங்க. இந்த 2 வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா 80 லட்சம் ஆண்களுக்கு இதை பண்ணிடுறாங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 11 மில்லியன் மக்கள் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு இதுதான் மிகப்பெரிய ஒரு மனித மீறல் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். என்னதான் இவ்வளவு சம்பவங்களையும் இந்திரா காந்தி பண்ணியிருந்தாலும் 1977 அதே தமிழ் பிரிவினை போட்டிக்கிட்டவங்க தோத்துதான் போனாங்க. அதே காலகட்டத்துல தான் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல எம்ஜிஆர் 1977 ஆட்சியை பிடிக்கிறார். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.